சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக நல்லா இல்லை. ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக கொஞ்சம் டல் அடிச்சிங்க. ஏன்னா அஷ்டமச்சனி போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே சனி ராகு சேர்க்க வந்து கடுமையான பலன்களை ஒரு 1.5 மாதம் என்னடா லேசாக இடிக்குதே, ஹெல்த் நல்லா இல்லையே, கடன் அப்படியே மேலோங்குதே, வியாபாரம் நல்லா இல்லையேன்ற அமைப்புகள்லாம் இருந்தது. அவர்களுக்கு இனிமேல் அந்த கவலை கூட வேண்டாம். போன மாதம் 18ஆம் தேதி நடந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக, மே மாதம் 18ஆம் தேதி நடந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு இப்போது அஷ்டமச்சனி வேதை அமைப்புகளுக்கு வந்துடுச்சு. குரு பயிற்சியில் குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அஷ்டமச்சனி வேலை செய்ய போகிறதில்ல. ஆனால் ராசிநாதன் கடுமையான சுபத்துவத்தை இந்த மாதம் அடைகிறார். இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்திற்கு மாறி குருவோடு சேர்ந்து குருவை அஸ்தங்கப்படுத்தி அருமையான அமைப்புங்க. இந்த அஷ்டமச்சனிலாம் இப்போதைக்கு வேலையே செய்யாதுங்க. அந்த வேதையினாலேயும் இதனாலேயும் நல்லாவே இருக்க போகிறீங்க. அப்படி இப்படின்னு மற்ற ஊடகங்களில் சொல்லக்கூடிய எழுத்து ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், யூடியூப்லலாம், டிவியில் யாரும் வேறு மாதிரியான கால்குலேஷனில் பேசினா கூட சிம்மராசிக்காரங்க பயப்பட வேண்டாம். சிம்மராசிக்கு பெரிய கெடுதல்கள்லாம் இப்போ வந்துடாது. லக்னத்தில் இப்போ செவ்வாய் மாற போகிறார். என்ன கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும். ஏற்கனவே நேர்மையான ஆளுமை திறன் உள்ள ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த இவர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான மற்றவங்க ஏதாவது உங்கள் உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய சில செயல்களை செய்வார்கள். அதை தவிர்த்து மற்றதெல்லாம் நல்லா இருக்குங்க. வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். 11 சூரியன் குரு சேர்ந்திருக்கிறதுனால அதிகாரிகளோடு இருக்கக்கூடிய அமைப்புகள், அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதிகாரம் தக்க வைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இப்பொழுது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய அளவில் சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் படிப்படியாக முன்னேற்றங்கள் மட்டுமே வரக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அண்ணன், தம்பி, அக்கால், தங்கை போன்ற சகோதர உறவுகள் இப்போது நன்றாக இருக்கும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த 3 அல்லது 4 மாதங்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. பூமி லாபம் உண்டு. பில்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக ஹெல்த்து நல்லாயிருக்கும். பணவரவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக முன்ன பின்ன இடித்து கொண்டிருந்தது எல்லாமே இப்போது 11ஆம் இடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்திருப்பதால் மிகப்பெரிய நல்ல தன்மைகள். வெற்றி பெற முடியாதோ என்கின்ற குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு உங்கள் பக்கம்தான் வெற்றி என்கின்ற ஒரு அடித்து சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ராசிநாதன் இருப்பது 2லுமே சுபர் தான். 10ல் வந்து அவர் வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு, 11ல் குருவோடு சேர்றாரு. லாபாதிபதியும் இந்த மாதம் முழுவதும் 11ஆம் இடத்தில் இருக்கிறனால தொட்டது துலங்கக்கூடிய, தொழிலில் லாபம் வரக்கூடிய, வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய, எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய யோக மாதம் ஜூன் மாதம் சிம்மத்தினர் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒன்று, உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமாகிய புதன் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக நல்லா இருக்கிறார். வேலை, தொழில் போன்ற அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமாக அற்புதமாக நல்ல விதமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பட்ட கஷ்டம்லாம் போயிடுச்சுன்னு நினச்சிக்கலாம். உண்மையை சொல்லப்போனால் 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு மாதிரியான நிலைமையில் தான் இருக்கிறார். ஆனால் சுக்கிரன் 8ல் இருப்பது அப்படி ஒன்று பெரிய கெடுதல்களை தரக்கூடாத ஒன்று. ஏன்னா 2ஆம் இடத்தை அவரே பார்க்குறார். உங்கள் ராசிக்கு அவரே 2ஆம் அதிபதி, தனாதிபதி. ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இப்போது உண்டு. 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்றது என்கிறது தந்தையின் தொழிலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அமைப்புகள் இப்போது இந்த மாதத்தில் கிடைக்கும். அரசு வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அரசு வேலைக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க வேலை கிடைச்சும் ஜாயின் பண்ண முடியாதவங்க எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதத்திலேயே நல்ல பலன், நல்ல பதில் கண்டிப்பாக வருகிறது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்குமே ஏதேனும் ஒரு சங்கடங்கள் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் திருமண உறுதி போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அவர் வந்து குருவின் பார்வையில் வேற இருக்கிறார். எதிரிகள் தொலைந்தார்கள், கவலையே படாதீங்க. கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை யாராவது எதிர்ப்பாக நினைத்தால் நினைச்சவர் தான் கீழே போயிடுவாரே தவிர, முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கிரிகிரி பண்ணாலும் மாதத்தின் இறுதியில் ஐயா சாமி நான் உன்னை தெரியாமல் உன்னை வந்து டச் பண்ணிட்டேன், என்னை உற்று என்கின்ற மாதிரியாக எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்னு எதுவுமே இல்லைங்க.
கண்டகச்சனி வந்து இப்படி பண்ணுமே அப்படி பண்ணுமே அப்படின்னு நீங்கள் எதனா நினச்சிங்கன்னா அப்படிலாம் கண்டகச்சனி செய்யாதுங்க. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியான சனி தான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் என்ன, குடும்பத்தில் மனைவி பேச்சு கணவன் பேச்சு கேட்க முடியாத ஒரு சூழல்கள் இருக்கும். அதுவும் பெண்களுக்கு இப்போது கணவனால் ஏதாவது ஒரு மன கஷ்டம் வரும். இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு, அங்கே தூக்கி கொடுக்குறாரு, இங்கே தூக்கி கொடுக்குறாரு, அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த மனுஷனை கையை காலை உடச்சி வீட்டில் போடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதிக்கு பிறகு அம்மா தாயேன்னு நம்ம காலில் தான் வந்து அந்த ஆள் விழக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கணவனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் மனக்கஷ்டங்கள், மனைவியால் கொஞ்சம் மனக்கஷ்டங்கள் கன்னிராசிக்கார ஆண்களுக்கு, அல்லது காதலன் காதலி உறவுகள் போன்ற கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட எதையும் அப்படியே அழுத்தி இழுத்து செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது வந்து விடுகிறது. ராசிநாதன் 10ஆம் இடத்துல ஆட்சியாக குருவோடு சேர்ந்திருப்பது, சூரியனோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது தீரும். இல்லை எதுலேயும் லாபம் வரல, அப்படி இப்படி இல்லை, இந்த மாதிரியான அமைப்புகள் தீரப்போகுது. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலே வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்புறம் ராசிக்கே உச்சம் என்கின்ற நிலைமைக்கு வரப்போகிறாரு. ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் சூப்பராக இருக்க போகிறாங்க. எதையும் சாதிக்க ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த ஜூன் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு சொல்லுவேன். எல்லாம் நல்லபடியாக கூடி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் உச்சத்திலிருந்து விலகினாலும் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். பாக்கியாதிபதி குருவோடு சேர்ந்து சூரிய புதன் குரு போன்றவர்கள் 9ஆம் இடத்துல வலுவான நிலைமையில் இருக்கிறாங்க. 9 குடையவர் 11 குடையவர் இருவரும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். ஐயா தனாதிபதி 10ல் நீச்சமாக இருந்தார். அந்த நீச்சமாக இருந்தவர் கூட ஜூன் 7ஆம் தேதி 11ஆம் இடத்திற்கு வர்றார். ஆக என்ன நடக்குது, 11 குடையவர் 9இல் இருக்க, 2 குடையவர் 11இல் இருக்க, 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே இருக்க, ஜூன் மாதம் அபாரமான சம்பாத்திய அமைப்புகளை கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் கொடுக்கும். ஐயா எல்லாத்துக்குமே விரலுக்கு தகுந்த வீக்கம்தான். ஒரு 50 கோடி பேர் 30-40 கோடி பேராவது கண்டிப்பாக துளாராசியில் இருப்பீங்க. ஒரு 800 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறாங்கன்னா 12 பிரிவாக பிரித்தால் எத்தனை பேர் வர்றாங்கன்றதை பார்த்துக்கங்க. 50 கோடி பேருக்கு மேலே துளாராசிக்காரங்க இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனாக நடக்குமா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் அவரவர்களுடைய பிறந்த ஜாதக தகுதிக்கு ஏற்றாற் போல் நீங்கள் இப்போ 1000 கணக்கில் சம்பாரிச்சிங்கன்னா அது 10,000 கணக்கில் சம்பாதிக்கக்கூடியது. 10,000 சம்பாரிச்சுட்டு இருக்கிறவங்க லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க 10 லட்சத்தில், 10 லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க கோடியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கிரகங்கள் அத்தனையும் மிகப்பெரிய சாதக அமைப்பில் இருக்கின்றன. 11ஆம் இடத்தில் 2, நான் இப்போ திருப்பி அந்த கிரக அமைப்பை சொல்கிறேன் பாருங்கள். 2 குடையவர் 11ஆம் இடத்தில் இருக்க, 9 குடையவர் 9ஆம் இடத்திலேயே லாபாதிபதியோடு சேர்ந்திருப்பது என்பது 2, 9, 11 போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதை அனுபவிக்கிறதுக்கு ராசி சுபத்துவமாக இருக்க வேண்டும். அந்த ராசிநாதனும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது என்பது கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு. இந்த மாதம் தொட்டது துலங்கும், லவ் சக்ஸஸ் ஆகும், இது சக்ஸஸ் ஆகும், தொழில் சக்ஸஸ் ஆகும், வேலை நினச்ச மாதிரியே கிடைக்கும், அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும், நீங்களே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நீங்களே ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய அளவில் எல்லாத்தையும் செய்வீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சமூக ஊடகங்கள் கை கொடுக்கும். பாருங்கள், எப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறேன். பெரிய அளவில் சோதனைகள்லாம் இல்லைங்க. ஆனால் ஏதாவது ஒரு நிலையில் பிறந்த ஜாதக அமைப்பில் 6, 8 தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குங்க. அப்போ கூட பெருசாக இருக்காதுங்க. ஏன்னா கோச்சார நிலைமைகளில் 9 கிரகங்களில் 7 கிரகம் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இது எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. ராசி பலன் பொதுவானது என்றாலும் கூட அதிலும் நுணுக்கமான பலன்களை சொல்லக்கூடியவனாகிய நான் இந்த இடத்துல 12 ராசிக்காரர்களில் முதன்மையான நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நம்முடைய துளாராசிக்காரர்கள், ஆண் பெண் இருபாளர் அப்படிங்கிறதாங்க உண்மை. 7ஆம் இடத்துல சனி வரும்போது, 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் பொழுது காதல் வரும், நல்ல காதல் வரும், நல்ல கணவன் வருவார், நல்ல மனைவி வருவார் என்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. துலாம் ராசிக்காரர்கள் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் இந்த ஜூன் மாதத்தில். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட நல்ல மாதம். என்னங்கய்யா, ஜூன் 7ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் அப்படியே 9ஆம் இடத்திற்கு வந்து நீச்ச நிலைமை விலகி அதிநட்பு வீட்டில் சூட்சும வலு என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேருகிறார். அட்டகாசமான அமைப்பு.
ஒரு 4-5 மாதமாக நீங்கள் நல்லா இல்லை. ஏதோ குரு லக்ன ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தனால புத்தகான்னு சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ராசிநாதன் வலுவிழந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக இடிக்கும். ஆனால் பெரிய சோதனைகளும் உங்களுக்கு எதுவுமே இல்லை. எப்போவுமே நான் சொல்லுவேன், அந்த ஜென்மச்சனி காலகட்டங்கள்லாம் நான் விருச்சிக ராசிக்காரங்களை மறக்க மாட்டேன். அந்த 2015, 16, 17 துடிச்சிங்க புழு மாதிரின்னு சொல்லுவேன். அதை கூட யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. உள்ளதைத்தானங்க சொல்ல முடியும். அப்போ இந்த இடத்துல பிற கிரகங்கள் சாதகமற்ற தன்மையில் இருந்தாலும் கூட ராசிநாதன் 7ஆம் தேதியிலிருந்து வலுப்பெறுவதால் 7ஆம் தேதியிலிருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. வேலையை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க, அமைதியை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க, நிம்மதி சந்தோஷம் குடும்பத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க, ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க, கடன் தொல்லையிலிருந்து விலகணும்னு நினைக்கிறவங்க, அப்பா அம்மா சண்டை சச்சரவு, கணவன் மனைவி உறவு சரியில்லாத அமைப்பு, பிள்ளைகளை பற்றிய ஒரு மாதிரியான குழப்பமான நிலைமை. ஏன்னா 5ல் போய் சனி உட்காந்துட்ருக்கிறார். இந்த பிள்ளைக்கு இது நடக்குமோ, அந்த பிள்ளைக்கு இது நடக்குமோ, வேலை கிடைக்குமோ, வேலை கிடைக்காதா, கல்யாணம் ஆகுமோ, கல்யாணம் ஆகாதோ என்பது மாதிரியான, பிள்ளைகள் ஒழுக்கமானவர்கள் தானா என்பது மாதிரியான அமைப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலக போதுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க போதுங்க. 8ஆம் அதிபதியும் அங்கே குருவும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். 8ஆம் இடம் 12ஆம் இடம் வலுத்துட்டாலே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற சுப அமைப்புகள் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருங்க. தூர தேசங்களுக்கு போக வேண்டும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், படிக்கணும், கல்வி அமைப்புகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது அப்படியே நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே படிப்படியாக எதுவும் நடக்கக்கூடிய அமைப்புகள் எதிர்பாராத ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதம் கை கொடுக்கும். 7ஆம் தேதிக்கு பிறகு கை கொடுக்கும். அதே நேரத்தில் கண்டிப்பாக 8-12 ஒரு மாதிரியாக இருந்தால் சூதாட்டத்தில் ஆர்வம் போகும். தயவுசெய்து வேண்டாம். ஆன்லைன் கேமு, இந்த மாதிரியான சூதாட்டம், லாட்ரி டிக்கெட்டு, இந்த மாதிரியான விஷயத்துக்கு பார்க்காதீங்க. நியாயமாக கிடைக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இப்போது உங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை. ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய திறனுள்ள நல்ல மாதமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஒரு சில நிலைகளில் பார்த்திங்கன்னா மாமா மச்சானோட கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும். தாய்மாமனாக இருக்கலாம், மனைவியோட அப்பாவாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் மாமா உறவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அத்தை புருஷன் கூட மாமா தானே. இந்த மாதிரி மாமன் வகையறால் இப்போது கொஞ்சம் ஒரு மாதிரியான, யார்ட்டையுமே காசு கொடுத்துடாதீங்க. அல்லது அவர்கள் மூலமாக காசு வாங்கினா கூட ஏதாவது உறவுகளில் கசப்புகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆனால் அது கூட மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு 25ஆம் தேதிக்கு பிறகு டக்குன்னு அதுவும் விலகிடும். ஆகவே பெரிய சச்சரவுகள், பெரிய நிம்மதி இழப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு இயல்பான 4 மாதமாக செவ்வாயின் நீச்சத்தினால் இருந்து வந்த தொல்லைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு சுப மாதமாகத்தாங்க இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஜூன் மாதம் பெரிய கஷ்டங்களை கொடுக்காத மாதம் விருச்சிகத்தினர் எல்லோருக்கும்.